திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. MS தோனியுடைய மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காருங்க. IPL மேட்ச்ல அபாரமா விளையாடி மீண்டும் MS தோனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷர்ஸ் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு வெறும் 11 பந்துகள்ல 26 ரன்களை எடுத்து ஒரு சிக்ஸர், 4 பவுண்டரிகள், அதுவும் 236 ஸ்ட்ரைக் ரேட் என்று வைத்துக்கொண்டு மிக அபாரமாக விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2வது வெற்றியை தேடி கொடுத்ததுக்கு முக்கிய அடித்தளமா இருக்காரு MS தோனி. MS தோனி திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா மிக சிறப்பா விளையாடி இன்று தடுமாறி கொண்டிருந்த CSK அணியை மீண்டும் தூக்கி நிறுத்திருக்காரு MS தோனி என்றுதான் சொல்லணும். அதே போல MS தோனி லக்னோ கிரவுண்ட்ல லக்னோவோட ஓம் பிச்சில் விளையாடுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லோ ஆர்மி என்பது போல MS தோனி உள்ளே வரும்பொழுது 118 டெசிபல் சத்தம். அந்த அளவுக்கு கிரவுண்டே தோனி தோனி MS தோனி என்று அவருடைய புகழ் மாலையை சூட்டியதை கேட்கும்போது MS தோனிக்காகவே ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸை சப்போர்ட் பண்றாங்க என்பது மிக தெளிவாக தெரிந்தது. அதே போன்று லக்னோவோட சொந்த கிரவுண்ட்ல விளையாடுறாங்க போட்டி. ஆனா எல்லோ ஆர்மி எங்க பார்த்தாலும் CSK ஃபேன்ஸ் எல்லோ ஆர்மி தான் இருந்தது. இதை பார்க்கும் போதே MS தோனி எந்த அளவுக்கு IPL-ஓட ஐக்கானா, IPL-ஓட அழிக்க முடியாத பேரா, வரலாறா இருக்கார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அளவுக்கு MS தோனியை இன்று அவர் பெயருக்கேற்பவே இன்று அவருடைய சிறந்த ஆட்டத்தின் மூலமாக 26 ரன்களை 11 பந்துகளை அடிச்சு ஒரு சிக்ஸர் அடிச்சு CSK-க்கு வெற்றி தேடி தந்திருக்காரு. எனவே மீண்டும் சிங்கம் காலம் இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படிதாங்க திரும்ப வந்துட்டாரு தோனின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு CSK. ஒரு டர்ன் அரவுண்டா இருக்குமா? IPL இனி வரும் போட்டிகளை தொடர்ந்து அடுத்தடுத்து ஜெயிச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நிச்சயமா ஒரு வாய்ப்பு இருக்கும் பிளே ஆஃப் போகிறதுக்கு. அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ஒரு எல் கிளாசிக்கோக்கு தயாராக போது CSK. இந்த வெற்றி நிச்சயமா CSK அணிக்கு ஒரு புது தெம்ப கொடுத்திருக்கும். உற்சாகமா அடுத்த மேட்ச்ல CSK அணிக்கு MS தோனி லீட் பண்ண போறாரு. நிச்சயமா CSK மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற எதிர்பார்ப்பை தற்போதைய ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்காரு MS தோனி.